வணக்கம், வணக்கம் மாணவர்களே. 5ஆம் வகுப்பு அறிவியல்ல அலகு 3ல நாம இன்னைக்கு ஒரு டாபிக் பார்க்க போறோம். அதாவது என்ன டாபிக்னா டிசீசஸ் காஸ்டு பை வைரஸ். அதாவது வைரஸால் தோன்றும் நோய்கள். ஓகேவா? இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஸோ இந்த வைரஸ் பத்தி பேசும்போது வைரஸ் பத்தி என்னலாம் தோணுது? யோசிச்சு பாருங்க. வைரஸை பத்தி என்னலாம் தோன்றுது? நம்மளுக்கு வைரஸ் அப்படிங்கிற வார்த்தையை எந்த இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம்? இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட கேட்குற கொஸ்டின். எந்த இடத்துல கேள்விப்பட்டிருப்போம் வைரஸ் அப்படின்னு? இது மாதிரி பாக்டீரியா பத்தி படிச்சிருப்பீங்க, உங்க புக்ல முன்னாடி பாக்டீரியா பத்தி இருக்கும். பட் நான் வந்து கேட்கறது புக்ல இல்லாம ஜென்ரல் லைஃப்ல கேட்கறேன். பொது வாழ்க்கையில நீங்க வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த வைரஸ் பாக்டீரியா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கரெக்டா? ம். ஞாபகம் இருக்கா எதுன்னு? சொல்லாமே. வைரஸ் பத்தி நான் சார் இந்த இடத்துல கேள்விப்பட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு. வைரஸ்னா என்ன? பாக்டீரியா பத்தி படிக்கும் போது பாக்டீரியானா என்ன அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம படிச்சிருப்போம். அதே தான் வைரஸ். இப்போ வைரஸ்னா எப்படி எப்படி சொல்லலாம்? கரெக்டா? இதெல்லாம் ஒரு கொஸ்டினா ஃபர்ஸ்ட் நீங்க யோசிச்சு பாருங்க. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கேட்க வேண்டிய கொஸ்டின், நம்மளுக்கு நாமே கேட்க வேண்டிய கொஸ்டின் என்னது? வாட் இஸ் மீன் பை வைரஸ்? அதாவது வைரஸ்னா என்ன? அது எப்படி நோய்களை உண்டாக்குகிறது அப்படிங்கறதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ரைட். ஃபர்ஸ்ட் நாம வைரஸ் அப்படிங்கிறத ஒரு சிம்பிளான லைனா சொல்லும் போது இது வந்து ஒரு சின்ன 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 கண்ணுக்கே தெரியாத ஒரு கிருமி. சரியா? வைரஸ்ங்கிறது கண்ணுக்கே தெரியாது, நம்மளால கண்ணால பார்க்க முடியாது. ஆனா நம்ம உடம்புல சளி, காய்ச்சல், ஃபீவர், கோல்டு இதெல்லாம் நம்மளுக்கு வந்து வருது இல்ல? இது இது சின்ன நோய், இதோட பெரிய பெரிய நோயெல்லாம் இருக்கு. இதெல்லாம் இந்த வைரஸ் தான் உருவாக்குது, உண்டாக்குது. உங்களுக்கு சில பேருக்கு சளி வந்திருக்கும், காய்ச்சல் வந்திருக்கும். அப்படிதான். நம்ம காய்ச்சல் வராத மனிதனே கிடையாது, சளி வராத மனிதனே கிடையாது. அப்படிதானே? நம்மளுக்கு வந்து ஏன்னா அந்த பாக்டீரியா வைரஸ் அதோட இம்பாக்ட் இருக்கும். அப்படிதானே? அப்போ வைரஸால நம்மளுக்கு வந்து நோய் தொற்று ஏற்பட்டிருக்கு, நோய் வந்திருக்கு. வைரஸ்ங்கிற ஒரு சின்னஞ்சிறு உயிரி. சரியா? ஸ்மால், கண்ணுக்கே தெரியாது அது. நம்ம உடம்புக்குள்ள போய் நமதுடைய செல் இருக்குல்ல, செல் அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த செல்ல என்ன பண்ணும்னா டேமேஜ் பண்ணும். செல்லை டேமேஜ் பண்ணா உதாரணத்துக்கு இருக்கிற எல்லா செல்லையும் டேமேஜ் பண்ணுவோம் அப்படி கிடையாது. சில செல்லை வந்து அது என்னன்னா டிஸ்டர்ப் பண்ணும், கொஞ்சம் டேமேஜ் பண்ணி விட்டு நம்மளுக்கு சில நோய்களை உண்டாக்குது. ஸோ அதை பத்தி தான் நாம வந்து தெரிஞ்சுக்கிட போறோம். சரியா? சரி சார், வைரஸை கண்ணால பார்க்க முடியும்னு சொல்லிட்டீங்க. அப்ப எப்படி சார் பார்க்கலாம் அப்படின்னா, அதுக்கு தான் ஒரு டிவைஸ் இருக்கு, அதுதான் மைக்ரோஸ்கோப். நீங்க பெரிய கிளாஸ்ல 11th 12th படிக்கும் போது உங்களுடைய பயாலஜி, அதாவது நம்ம பயாலஜினா இயற்பியல் வேதியியல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிரான்ச், பிரிவு பின்னாடி இருக்கும். நம்மளுக்கு இப்போ மொத்தமா சயின்ஸ். பட் நீங்க 11th 12th படிப்பீங்க பயாலஜி அப்படிங்கிற பிரிவுல படிப்பீங்க. சரியா? அப்போ இந்த மைக்ரோஸ்கோப் வந்து யூஸ்லாம் பண்ணுவீங்க. மைக்ரோஸ்கோப், நுண்ணோக்கி அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகேவா? ரைட். அதுலயுமே ரொம்ப நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்லாம் வந்திருக்கு. ஆரம்பத்துல இந்த மாதிரி மைக்ரோஸ்கோப்லாம் இல்லை, நிறைய இப்போ எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல தான் வந்துட்டாங்க. ஸோ அது ரொம்ப இன்னும் கொஞ்சம் நல்ல தெளிவான டீட்டெயில்ஸ் எல்லாமே அதுக்கு கிடைக்கும். சரி. அப்போ இது கண்ணால பார்க்கணும்னா இந்த மைக்ரோஸ்கோப் வச்சு தான் பார்க்க முடியும். ஸோ வைரஸை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திருட மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த திருடன் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்குள்ள வாரான். வீட்டுக்குள்ள வந்தோடனே அவன் வந்து என்ன பண்றான்னா, அங்க இருக்கிற சாப்பாடை சாப்பிடுறான். நம்ம வீட்டில் இருக்கிற சாப்பாடை சாப்பிடுறான்.
சாதாரணமா மனிதர் நம்ம ஒரு திருடன் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு மனிதன் சொல்லும்போது அவன் என்ன பண்ணுவான், சாப்பிட்டுட்டு உடனே அந்த வீட்ட விட்டு கிளம்பிருவான். அப்படிதானே? இப்படிதான் நம்ம பேசிக்க சில பேர் சாப்பிடுவாங்க, சில பேர் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு கேஸுக்காண்டி சும்மா ஒரு உங்களுக்கு புரியக்காண்டி சொல்றேன். பட் இங்க நீங்க இந்த வைரஸ திருட மாதிரி நினைச்சுக்கோங்க. ஆனா இந்த திருடன் என்ன பண்ண போறான்னு பாத்தீங்கன்னா, நமது செல்களை வந்து திருட்டுத்தனமா பயன்படுத்துறான். நம்ம உடம்புக்குள்ள போய் தனக்கு தேவையான உணவை அவனே ரெடி பண்ணிக்கிறதான், சாப்பிட்டுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயத்த பண்றான். என்னன்னா, தன்னை மல்டிபிள் பண்ணிக்கிடுதான், பெருக்கிக்கிடுதான். அதாவது 1 2வது 2 5வது 5 7வது இந்த மாதிரி சும்மா ஒரு நம்பருக்காண்டி சொல்றேன். இந்த மாதிரி மல்டிபிள் ஆகுதான். ஸோ அதுதான் டேஞ்சரஸ். இது வந்து அந்த பாக்டீரியா வைரஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பண்பு, கேரக்டரிஸ்டிக்ஸ் இது. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதை தடுக்கிறத வந்து நம்ம நம்மளுடைய மெத்தட்ஸ் இருக்குல்ல, தடுப்பூசி போடுறது, சத்தான ஆகாரங்கள் சாப்பிட்டு அது அதை நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்க்குறது, இந்த மாதிரி தான் நம்ம பண்ண முடியும். ஒரு வைரஸ் வந்து நீ 2 வைரஸா பிரியாத அப்படின்னு நம்மளால தடுக்க முடியாது. சரியா? Right. அப்போ இந்த வைரஸ் பெருகிறதுனால ஃபர்ஸ்ட் ஒன்று, ஒரே ஒன்று நம்ம உடம்புக்குள்ள வந்துட்டு நம்மளுக்கு பெருசா தெரியல. ஏன்னா நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் தான். பட் அவருக்குன்னு ஒரு லிமிடெட் பவர் தான். அவருக்குன்னு ஒரு திறன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிமிடெட் தான். அதுக்கு மேல அவரால் தாக்கு பிடிக்கணும்னா அவர் கொஞ்சம் சில வேலைகள்லாம் பண்ண வேண்டியிருக்கு. நார்மலா ஒரு ஒரு வைரஸ் வருதுன்னா ஓகே, அவர் டீல் பண்ணிக்கிறாரு. ஆனா அந்த வைரஸ் உடனே பெருகுதே, அப்படிதானே? அதனால நாளாக நாளாக நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, சோர்வு, காய்ச்சல், தலைவலி அப்படி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வருது. அப்படிதானே? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்ததே தெரியாது. வைரஸ் வந்தது நம்மளுக்கு ஃபீலே ஆகாது. எதுவுமே பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட்லாம் இருக்காது. பட் போக போக வருது. உதாரணத்துக்கு நீங்க சளி அப்படிங்கிற இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சிறு தொற்று நோய் தான். அப்படிதானே? இது வைரஸால வருது. ஸோ இதுக்கு வந்து என்ன பேர் சொல்லுவாங்கன்னா ரைனோ வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு. இந்த சளியை உண்டாக்கக்கூடிய வைரஸ் நேம் வந்து ரைனோ வைரஸ். அப்போ இது பார்த்தீங்கன்னா யாராவது இப்போ நீங்க உட்காந்துருக்கீங்க, கிளாஸ்ல உட்காந்துருக்கீங்க, பக்கத்துல உங்க நண்பர் உட்காந்துருக்காரு. யாராவது அந்த மாதிரி ஒருத்தர் வந்து உங்களுக்கு சளி இருக்கும்போது நீங்க தும்முனாலோ, இல்ல உங்க நண்பருக்கு சளி வந்து அவர் தும்புனாலோ, தும்புறாது. அப்படிதானே? தும்மும் போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சும்மா அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுறோம். அப்ப என்ன ஆகும்னா அந்த வைரஸ் காற்றுல பறக்கு. சரியா? காற்றுல பறந்துரும். காற்றுல பறந்தோடனே நம்ம நம்ம பக்கத்துல உள்ள நம்மள நம்ம பண்ணா பக்கத்துல உள்ள போவங்களுக்கு, பக்கத்துல உள்ள பண்ணாங்கன்னா நம்மளுக்கு வரப்போகுது. அந்த வைரஸ் காற்றுல பரவி நம்ம சுவாசிக்கணும், நம்ம மூக்குக்குள்ள போயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், நம்மளுக்கும் தும்மல் வர ஆரம்பிச்சிடும். உடனே வரும். இல்லைன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் சளி பிடிச்ச பிறகு தும்மிட்டு அடப்போம். ஏன் தும்முறோம் அப்படின்னா, ஏன்னா உடல் வந்து ஒரு மிகச்சிறந்த, நான் அன்னைக்கே உங்க கிளாஸ் சொன்னேன் தெரியல, இருக்கையிலே உலகத்திலே மிகச்சிறந்த ஒரு விஷயம், மிகச்சிறந்த ஒரு வடிவமைப்பு, படைப்பு எல்லாமே எதுன்னா பாத்தீங்கன்னா நம்ம உடம்பு தான். ஏன்னா உடம்பை விட எந்த மிஷினுமே வந்து ரொம்ப சூப்பர் கிடையாது. ஆனா உடம்பு தான் ரொம்ப மிகச்சிறந்த ஒரு ஆயுதம், மிகச்சிறந்த ஒரு சாதனம், மிகச்சிறந்த ஒரு கோயில், எதுனாலும் சொல்லிக்கலாம். எந்த வார்த்தை போட்டாலும் அது தகும். ஒரு புத்தகம் சொல்லலாம், எதுனாலும் சொல்லலாம். சரியா? அப்போ அது என்ன பண்ணுன்னா, நம்மளுக்கு தும்மல் ஏன் வருது யோசிச்சு பாருங்க. தும்முறது எதுக்கு வரும், எதுக்கு வருது? ஏன்னா உங்க மூக்குக்கு உள்ள பாத்தீங்கன்னா சில சென்சாரான விஷயங்களா இருக்கும், உணர்திறன் அதிகமான விஷயங்களா இருக்கும். இந்த நம்ம சுவாசிக்கும் போது அந்த காத்துல வரக்கூடிய ஏதோ கிருமிகளோ இல்ல தூசிகளோ ஏதோ ஒன்று அந்த மூக்குல போய் அந்த சென்சார்ல படும் போது நம்மளுக்கு வந்து மூளைக்கு ஒரு சிக்னல் போகுது, ஒருத்தன் உள்ள வந்திருக்கான், அவனை வந்து விரட்டணும் அப்படின்னு சிக்னல் போகுது. உடனே மூளைக்கு அந்த சிக்னல் போகுது, மூளை புரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை கொடுக்குறா, ஏய் அந்த விஷயத்த பண்ணுப்பா அப்படிங்காரு. உடனே நம்ம தும்முதோம். தும்மும் போது ஆக்சுவலி என்ன என்ன நடக்குது அப்படின்னா, அந்த அந்த கிருமியோ இல்ல அந்த தூசியோ நம்ம தும்மி வெளியில அனுப்புறோம். புரியுதா? இதுதான் நடக்குது. அப்புறம் நமக்கு உடனே தும்மல் வருது. அப்ப தும்மல் வந்து அதுக்கு தான். அதே மாதிரி தான் சளியும் அப்படிதான். சளிங்கிறது என்ன, நம்ம மூக்குல இருந்து ஒழுகும், பார்த்திருப்பீங்க. இல்ல தொண்டையில இருந்து நம்ம பண்ணுவோம். இதெல்லாம் நம்ம வந்து அறிவியல் ரீதியா நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? ஒருத்தனுக்கு சளி வந்திருக்கு, மூக்கு சளி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிண்டல் பண்ணவோ அவாய்ட் பண்ணவோ அப்படி கூடாது. அது வந்து ஒரு அறிவியல் ரீதியா நம்ம வீட்ல யோசிச்சு பாருங்க, ஒரு அழுக்கு இருந்து நம்ம அழுக்க கழுவி விடுவோம்.
நீங்க பார்ப்பீங்க. ஏன்னா கழுவி விடுறது தான் மிகச்சிறந்த ஒரு மெத்தட். நீங்க தொடச்சு தொடச்சு எடுத்தாலும் அந்த அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டா போகுது. தண்ணி விட்டு கழுவும். அதனால மேக்ஸிமம் எல்லாத்தையும் நம்ம கழுவுறோம். அப்படிதானே? கழிவுகளி தான் அந்த யூஸ் பண்ணோம். அப்ப உடம்புல வந்த கழிவுகளையும் இல்ல வைரஸோ பாக்டீரியாவும் கழுவி விடுறது நம்ம உடம்போட வேலை. அதனாலதான் அது சளியா நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகுது. சரியா? அப்போ நம்ம மூக்கு வழியா அந்த சளியை வெளியில அனுப்புனா அந்த அந்த சளியில அந்த பாக்டீரியாவோ வைரஸையோ அது அட்டாச் பண்ணிடுது. நம்ம உடம்பு பண்ணி அந்த சளியோட சளி அந்த தண்ணியோட தண்ணியா வெளியில அனுப்புது. சளியும் அதேதான். நெஞ்சுக்கு சளியும் அதுதான். இதுதான் ஆக்சுவலி மெத்தட். அந்த பாக்டீரியா வைரஸை அதுல வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கோம். சரியா? அப்படி அட்டாச் பண்ணி வச்சுக்கிட்டு அது வெளியிடும். ஆனா இப்போ ஆஹ், ஆதி காலத்துல இருந்ததை விட இப்போ வைரஸ் பாக்டீரியா எல்லாம் பாத்தீங்கன்னா தன்னுடைய பலன், அதாவது பலம், ஸ்ட்ரென்த்தை வந்து கூட்டிக்கிட்டு. ஸோ அதுக்கேற்றால சில மெத்தட்ஸ் நமக்கு தடுப்பூசிகளோ இல்லை நம்மளோட உடற்பயிற்சியோ அப்படிலாம் தேவைப்படுது. சரியா? ரைட். அப்போ இதை பத்தி நான் சொல்லியாச்சு. ஓகேவா? உங்களுக்கு வேற ஏதாவது வைரஸ் நோய் பத்தி தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? நீங்க தெரிஞ்சதுன்னா நீங்க மெசேஜ் பண்ணலாம், சேட் பண்ணலாம். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லி சொன்னேன். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறோம் வைரஸோடைய மற்ற டிசீஸ் பார்க்க போறோம். பட் உங்களுக்கு என்ன சார், எனக்கு இந்த நோயை பத்தி சார், இது வந்து வைரஸால வரக்கூடிய நோய் சார் அப்படின்னு ஆஹ், தெரியுமா? தெரிஞ்சா நீங்க சேட் பண்ணலாம். அப்படி எதுவும் இருக்கா? இல்லையா? ஓகே, ரைட். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், பார்க்க தான் போறோம். சரியா? அந்த டாபிக்கை நம்ம பார்க்க தான் போறோம். ஓகே. ஸோ பொதுவான வைரஸ் நோய்கள், ஒரு காமனான டிசீசஸை நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். சரியா? நான் மூணு முக்கியமான வைரஸ் நோய்களை பத்தி சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சளியை சொல்லலாம். காமன் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது. இதுக்கு கூடவே சேர்ந்திருக்க கூடிய காய்ச்சலை சொல்லலாம். Flu. சரியா? நான் ஆல்ரெடி சொன்னேன் இது வந்து ரைனோ வைரஸ், இன்ஃப்ளூன்சா வைரஸ், அதெல்லாம் வருது. சரியா? ரைனோ வைரஸ், இன்ஃப்ளூன்சா வைரஸ் அப்படின்னு சொல்லி. அப்போ இது வந்து வந்தா நம்மளுக்கு வந்து மூக்கு ஒழுகும், தொண்டை வலிக்கும். சில பேருக்குலாம் பாப்பீங்க உடம்பு சூடாகும். கரெக்டா? ஏன் உடம்பு சூடாகுது? யோசிச்சு பாருங்க. ஏன் உடம்பு சூடாகணும்? ஏன்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கலாம் இல்லையா தெரியல. பட் ஃபியூச்சர்ல படிக்க போறீங்க, சிக்ஸ்த்லயோ செவன்த்லயோ படிக்க போறீங்க. நான் அதையும் சொல்லியிருந்தேன் ஏன் உடம்பு சூடாயிரும் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ நாம கடையில இருந்து பால் வாங்குறோம், மில்க் வாங்குறோம், சுட வைப்போம். வீட்டுல அம்மா சுட வைப்பாங்க. ஏன் சுட வைக்காங்க கேட்டீங்களா? என்னைக்காவது கேட்டீங்களா? டைரக்டா அந்த பாலை எடுத்து குடிக்க வேண்டியதானே? ஸோ சூடா இருந்தால் தான் காபி நல்லா இருக்கும், டீ நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு காரணம். அது நமக்கு சூடா சூடா இருந்தா டேஸ்டா இருக்குனால நம்ம அப்படி பழகிட்டோம். ரைட்டா? இப்போ கொஞ்சம் சில ஃபாரின் கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலிங்கான இதை தான் குடிப்பாங்க அவங்க. அது மில்கா இருந்தாலும் சரி, இல்லை ஃபுட்டே பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுல இருந்து சூடாக இருந்தால் தான் நம்மளுக்கு பிடிக்கும். காலையில இட்லியோ தோசையோ சூடாக இருந்தால் தான் பிடிக்கும். அப்படிதானே? ஆனால் ஃபாரின் கண்ட்ரில சில கண்ட்ரில பார்த்தீங்கன்னா கூலிங்கான உணவை வந்து உட்கொள்ளுவாங்க. ஃப்ரிட்ஜில் இருந்து அப்படியே எடுத்து டேரக்டா, நம்ம அப்படிலாம் சாப்பிட மாட்டோம். ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்ததை அப்படியே டேரக்டா நம்ம தட்டில் வைக்க மாட்டோம். நம்மளுக்கு அது செட்டே ஆகாது. ஆனா ஃபாரின் கண்ட்ரில என்ன பண்ணுவாங்க, ஃப்ரிட்ஜை திறந்து அப்படி அப்படி டேரக்டா எடுத்து ஒரு மீட்டோ ஏதோ சம்திங் ஏதோ ஒன்று எடுத்து பீஸாவோ எடுத்து பீஸால நம்ம நாட்டு ஃபுட்டே கிடையாது. இத்தாலியும் யூரோப்பையும் சேர்ந்த அந்த உணவு. அங்க அவங்களுக்கு வந்து அந்த பனி பிரதேசத்துல வாழ்றாங்க. அவங்க உடம்புக்கு கொழுப்பு சத்து தேவை. அதனால அந்த கொழுப்பு, சீஸ் அது இதுன்னு ஊத்தி அதை சாப்பிடுறாங்க. நம்மளுக்கு வந்து வெயில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. இங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு வேற மாதிரி இருக்கணும். ஈஸியா டைஜஸ்ட் ஆகுற மாதிரி ஃபுட்டா இருக்கணும். எண்ணெய் எண்ணெய் கொழுப்பு இதெல்லாம் அதிகமா இருக்காத ஒரு உணவா இருக்கணும். ஆனா நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது. படத்துல டிவில ஏதோ ஒரு ஆக்டரோ ஏதோ ஸ்போர்ட்ஸ் மேனா வந்தாருன்னா அந்த கூல் ட்ரிங்க்ஸோ இல்ல அந்த பீஸாவோ பர்கரோ நம்மளுக்கு பெருசா தெரியும். நம்ம வந்து நான் இந்தியா சொன்னேன், இதுக்கு வந்து ஆப்போசிட், ஃபுல் ஆப்போசிட் நான் கிடையாது. நானுமே சாப்பிடுறேன். ஆனா அது எப்படி சாப்பிடணும்னா 3 வேளை உணவா சாப்பிடக்கூடாது. இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பா நான் சாப்பிட்டே ஆகணும்டா அப்படின்னு சாப்பிடக்கூடாது.
டேஸ்ட்டுக்காண்டி சாப்பிடலாம். என்னைக்கா ஒரு நாள் டேஸ்ட்டுக்காண்டி அதுதான் எல்லாரும் சொல்லுவாங்க. எல்லாருமே எல்லா டீச்சரும் சொல்றது அதுதான். அதனால நீ வந்து இனி 50 வருஷம் 60 வருஷம் பீஸாவே சாப்பிட்றாத, பர்கரே சாப்பிட்றாதுன்னா அது அது வந்து அப்படி சொல்ல மாட்டாங்க யாருமே. அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது ஒரு அனுபவம். ஒரு விதவிதமான உணவ சாப்பிடுறது ஒரு அனுபவம். பட் அது வந்து ஒரு பழக்கமா வைக்கக்கூடாது. எப்போ அது பழக்கமா மாறுதோ அதுதான் டேஞ்சரஸ். இப்ப டிவி பார்க்குறோம். என்னைக்காவது ஒரு நாள் 1/2 மணி நேரம் பார்க்குறோம்னா அது ஓகே. பட் டெய்லி நான் 2 மணி நேரம் பார்ப்பேன் சார். அதுதான் பழக்கம். பழக்கம் வேண்டாம்னு சொல்றோம். சரியா? அது நீங்க பார்த்துக்கணும். உணவுலயும் அதே மாரி தான் யோசிக்கணும். ஏன்னா சில பேர் நம்ம நினைப்போம், இவன் யாரு நம்மட்ட சொல்றது? நம்ம இத சாப்பிடக்கூடாது, சாப்பிடணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதுதான் நம்ம வந்து கைடன்ஸ் குடுப்போம். பட் அது எடுத்துக்கிறது உங்க தான் இஷ்டம். சோ, எதுக்கு சொல்றேன் வரேன்னா, இப்ப நம்மளுடைய உணவு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிடுறோம். நம்மளுடைய கண்ட்ரிக்கு ஏத்தாப்புல, நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏத்தாப்புல சாப்பிடுறோம். ஓகே. அதே மாரி இப்போ வைரஸ், பாக்டீரியா இந்த மாரிலாம் இருக்கு. இந்த உணவ வந்து நம்ம நாட்ல வந்து சூடு வைப்போம். ஏன் சூடு வைப்போம்ன்னு கேட்டா, நீங்க சொல்லுவீங்க, "சார் அதுல சில கிருமிகள் இருக்குங்க சார்" அப்படின்னு சொல்லுவீங்க. கரெக்ட்டா? வெரி குட். அப்படிதானே? சில கிருமிகள் இருக்கும். அந்த கிருமிகள அழிக்கிறது தான் நம்ம சூடு பண்றோம். சூடு பண்ணா கிருமிகளால தாக்கு பிடிக்க முடியாது. சரியா? கூலிங்ல வாழக்கூடிய சில இது கூட இருக்கு. ஆனா ஹீட்ல வாழாது. சரியா? நல்ல ஹீட்டா இருந்தா எல்லா உயிரும் ஏன்னா அதுக்கு அந்த அளவுக்கு பாடி டெம்பரேச்சர் கிடையாது. நம்மளாலே ஒரு ஒரு அளவுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியல பாடி டெம்பரேச்சர். அப்படிதானே? அப்ப கிருமிகளுக்கு பண்ண முடியாது. அப்ப நம்ம ஹீட் பண்றனால அந்த கிருமிய நம்ம அழிக்கிறோம். அப்ப ஹீட் பண்ணா கிருமி அழியுங்கிறது உடம்புல ஆக்சுவலி இருக்கு. அப்ப என்ன பண்ணும்னா, உடம்புக்கு ஒரு எக்ஸ்டர்னலா ஒரு ஃபாரினரா ஒருத்தர் உள்ள வந்துட்டாரு. பாக்டீரியா, வைரஸோ ஏதோ ஒண்ணு வந்துட்டாரு. உடனே உடம்பு ஆக்ட் பண்ணணும். அப்படிதானே? எதிர்ப்பு சக்தி அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, நோய் எதிர்ப்பு சக்தி சொல்றோம்ல, அந்த இது ஆக்டிவேட் ஆகும். ஓகே வந்திருக்கான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். அதுல முக்கியமான இதுதான் உடம்பு சூடாகுது. அப்போ ரொம்ப உடம்பு சூடாகுதா சார் அப்படின்னா என்னத்தனா அது இன்னும் வேலை கொஞ்சம் கடினமா இருக்கு. ஏன்னா உங்களுடைய உடல் வாகு இருக்கு, நீங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு இருக்கு, டிஎன்ஏ இருக்கு. ஏன்னா டிஎன்ஏ தான் உயிர். நம்ம உயிர்னு சொல்றோம்ல எது அப்படின்னா டிஎன்ஏ. அதெல்லாம் நீங்க பெரிய கிளாஸ் படிப்பீங்க. டிஎன்ஏ சரியா? யாராவது உயிர்னு கேட்டா நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா டிஎன்ஏ தான் சார் உயிர். அதுல எல்லாமே எழுதியிருக்கும் உங்களுக்கு. ஸ்ட்ரக்சர் கண்ணு இப்படிதான் இருக்கணும், வாய் இப்படிதான் இருக்கணும், முடி இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே ஸ்ட்ரக்சர் எழுதியிருக்கும். சில இது பாத்தீங்கன்னா உங்க தாத்தாட்ட இருந்தோ அதுக்கு முந்தின யார்ட்ட இருந்து வந்திருக்கலாம், அப்பாட்ட இருந்து வந்திருக்கலாம். அப்பாட்ட இருந்து வர்றது ரொம்ப 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 கம்மி தான். தாத்தாட்ட இருந்து வர்றதுக்கு ஓரளவுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா நான் புக்ல படிக்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம வம்சத்துல எத்தனையோ பேரை கடந்து தான் வந்திருக்கோம். அதுக்கு கூட நான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சிருந்தேன். 4000 ஏதோ ஒண்ணு நான் படிச்சு வச்சிருந்தேன். எனக்கு இப்போ டக்குன்னு ஞாபகம் இல்ல. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருந்தேன். அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு 4000 ஜெனரேஷனுக்கு அப்புறம் வந்த ஒரு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் சொல்லியிருந்தாரு. இதுக்கு முன்னாடி இத்தனை பேரு, இதுக்கு முன்னாடி இத்தனை பேரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கணக்கு சொல்லியிருப்பாரு. ஓகேவா? அது ஞாபகம் இல்ல. ஓகே சாரி. என்ன சொல்ல வரேன்னா, அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷன்ஸ் பரம்பரைங்களா அவங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு அவங்களுக்கு தெரியும். அவங்க பேர் கூட தெரிஞ்சிருக்காது. அப்படிதானே? இப்போ 2 ஜெனரேஷன் முன்னாடி அவங்களுக்கு தெரியும். தாத்தா தெரியும். அதுக்கு மேல மேபி சில பேர் வீட்ல அவங்க தாத்தாவோட அப்பா தெரியும். அவ்வளவு மேக்ஸிமம் அது தெரிஞ்சிருந்தா நல்லதுதான். அதுக்கு மேல உள்ள அப்பாவோ, அதுக்கு மேல உள்ள தாத்தாவோ உங்களுக்கு தெரியாது. அப்படிதானே? கண்டிப்பா அப்பா. ஏன்னா நம்ம அப்பாவே பார்த்திருக்க மாட்டாங்கன்னா நம்ம எப்படி பேரே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆனா இப்படிலாம் இருந்துதான் ஒரு ஜெனரேஷன் ஒரு மனித குலம் வந்திருக்கு. அப்படியே முன்னாடி முன்னாடி போகும்போது ஒரு ஒரு நீங்க இப்ப இருக்கீங்க 200 ஜெனரேஷன் முன்னாடி ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்றாரு? அவருடைய ஒரு முடி உங்களுக்கு வந்திருக்கலாம். 300 ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு முன்னாடி 300 ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய ஒருத்தருடைய கண்ணு உங்களுக்கு இப்ப வந்திருக்கலாம். 400 ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய ஒருத்தருடைய உடல் வாகு உங்களுக்கு வந்திருக்கலாம். இத பார்க்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த நியூஸ கேட்கும்போது எனக்குமே நான் படிக்கும்போது ஆச்சரியம். ஆமாடா இப்படி இருக்குமோ? இது வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இது வந்து சும்மா கட்டுக்கதை கிடையாது. அத ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இப்படி இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. சரியா? சோ ஏன் இத சொல்றேன்னா, நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த நோய் எதிர்ப்பு சக்தி என்ன பண்ணும் அப்படின்னா, வரக்கூடிய பாக்டீரியா அழிக்கிறதுக்காண்டி உடம்ப ஹீட் பண்ணுது. நம்மளோட உடல்வாகு எல்லாமே பொறுத்து அந்த சூடாகிறது தன்மை கொஞ்சம் கூடுது. ஏன்னா பாக்டீரியா ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்குன்னா அதை அழிக்கிறதுக்கு உடம்ப இன்னும் கொஞ்சம் சூட் பண்ணுது. அதுக்கு மூளைக்கெல்லாம் நியூஸ் போய் அந்த மூளை வந்து அந்த பணியை பண்ணுது. ஓகே உடம்ப வந்து சுட வைக்கிறது. பட் நம்ம அது தெரியாம என்ன பண்ணுவோம், உடம்பு சூடாயிட்டுனா பயந்துரும். ஐயோ என்ன நடக்குன்னு சொல்லிட்டு இதுதான் காரணம். உடம்புல வந்து வைரஸோ பாக்டீரியாவோ வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? சோ இது இந்த சளி காய்ச்சல் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அடுத்து பார்க்க போறது சின்னம்மை.
சிக்கன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிக்கன் பாக்ஸ். ஸோ இது என்ன நோயால வருது பாத்தீங்கன்னா, இது என்ன வைரஸால வருது பாத்தீங்கன்னா, வரிசெல்லா. நான் இதெல்லாம் தமிழ்ல எழுதி போடுறேன். டைம் இருந்தா நான் இப்போ இங்கிலீஷ்ல எழுதி போடுறேன். ஃபர்ஸ்ட் இதை ஃபுல்லா தமிழ்ல சொல்லி போடுறேன். வரிசெல்லா சோஸ்டர் அப்படிங்கிற வைரஸால இது வந்து வருது. இது வந்து என்ன சார் நடக்கும்? நீங்க மேபி இந்த நோயை கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்படிதானே? எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்தா பாத்தீங்கன்னா உடம்புல சின்ன சின்ன பருக்கள் மாதிரி வரும். சின்ன சின்ன பருவா உடம்புல ஃபுல்லா வரும். ரொம்ப அடிக்கிற ஒரு ஃபீல் வரும். சரியா? இது வந்து இதோடைய ஒரு சின்ன அறிகுறியா நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் மூணாவது பாத்தீங்கன்னா டெங்கு. டெங்கு டெங்கு காய்ச்சல், டெங்கு காய்ச்சல் அடிக்கடி நியூஸ் பேப்பர்ல வரும். இது கொசு மூலமா பரவக்கூடிய ஒரு டெங்கு வைரஸ். சரியா? ஏன்னா டெங்குனா எழுதுனா சார் இது கொசு தானே அப்படின்னு நினைப்பீங்க. எஸ், கொசு தான். ஆனா கொசு மூலமா பரவக்கூடிய டெங்கு வைரஸ். டெங்கு ரொம்ப டேஞ்சர் தான், அப்படிதானே? நமக்கு அதனாலதான் கொசுலாம் கடிக்காத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். பட் கொசு நம்ம முழுசா சில கண்ட்ரிலாம் வந்து ஏதோ ஒரு கண்ட்ரில கொசுவே இல்லைம்பாங்க. அதே நம்ம இந்தியாவும் கொசுவே இல்லாம தான் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அதுக்கு நம்ம வந்து இடத்த ரொம்ப நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நீட்டா வச்சுக்கணும். அதாவது ஆஹ், தண்ணி தேங்குற மாதிரி, அழுக்கான தண்ணி தேங்குற மாதிரி, சாக்கடை மாதிரி இப்படி இருக்கக்கூடாது. இப்படி இருந்ததுன்னா கொசுக்களுடைய எண்ணிக்கை வந்து இது அதிகரிச்சிடும். ஏன்னா கொசுக்கள் தன்னுடைய முட்டை எங்க போடுதுன்னா இந்த மாதிரி அழுக்கான தண்ணி அதுலதான் போடும். மேலதான் மிதக்கும் அந்த முட்டைலாம். நம்ம கண்ணுக்கு தெரியாது, அந்த முட்டைலாம் அது மேலதான் மிதக்கும். பட் நம்ம ரெகுலரா க்ளீன் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கொசுவோட எண்ணிக்கையை நம்ம வந்து கட்டுப்படுத்துறோம். இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா இல்லாம ஆக்கிறோம். அதுதான் காரணம். சரியா? ஓகே. ஸோ டெங்கு வைரஸ் வந்ததுன்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் காய்ச்சல் வந்துடும். அப்படிதானே? காய்ச்சல் வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உடம்பு வலி. நம்ம சொன்னோம்ல, உடம்பு வலி எதுக்கு வருது, அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. இப்ப ஹீட் பண்ண மாதிரி அதுவும் ஒரு காரணம் இருக்கு. சில சமயம் பாத்தீங்கன்னா தோலுல சிவப்பு புள்ளிகள், ஒரு மாதிரி கடிச்ச மாதிரி ஒரு சிவப்பு புள்ளிகள் கூட வரும். ஸோ இதெல்லாம் வந்து டெங்குவால டெங்கு அப்படிங்கிறத வச்சு அவங்க சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. சாதாரண சளி, அப்புறம் குளிர் காய்ச்சல் அப்படிங்கிற நம்ம காய்ச்சல் ஃப்ளூ சொல்றோம். அப்புறம் சின்னம்மை சொல்றோம். இதெல்லாம் நம்ம சொல்றோம். அடுத்தது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அம்மை கட்டு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது பாத்தீங்கன்னா அம்மை கட்டுனா அந்த தாடையில நம்ம, தாடைன்னா உங்களுக்கு தெரியுமில்ல, இல்லைன்னா கன்னம், அந்த கண்ணம் அந்த சைட்லாம் பாத்தீங்கன்னா வரும் அம்மை கட்டு. அம்மை கட்டுலாம் வரும். இது வந்து இப்ப நான் வந்து சொன்னது டெங்குலாம் வந்து சார் என் புக்ல இல்லவே இல்லை நீங்க நினைக்கலாம். அது வந்து உங்களுக்கு நான் ஸோ அந்த பாயிண்ட் தெரிஞ்சிருக்காண்டி தான் நான் அதை சொன்னேன். சரிங்களா? நீங்க வந்து நம்ம புக்கில் உள்ள பாயிண்ட் தான் எழுத போறீங்க எக்ஸாம்ல. புக்கில் உள்ள பாயிண்ட் தான் எழுத போறீங்க. இருந்தாலும் ஆஹ், சாதாரண சளி, காய்ச்சல், அப்புறம் கொரோனா கூட வைரஸ் தான். பட் அதை நம்ம புக்கில் அப்டேட் பண்ணிருக்க மாட்டாங்க. பட் அதை தெரிஞ்சுக்கோங்க. சிக்கன் குனியா கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவும் வைரஸால வரக்கூடியது. போலியோ அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் ரேபிஸ் நோய், நாய் கடிச்சா வரும்ல ரேபிஸ் நோய், அது எல்லாமே இதுதான் வரும். ஏன்னா புக்கில் உள்ளதான் சொல்லணும்னு இல்லை, எக்ஸ்ட்ரா நான் சொல்றேன். டைம் இருந்தா அப்பப்போ அதையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா நீங்க இது போக நெட்ல போய் நீங்க பாத்துக்கலாம், வேற ஏதாவது நோய் இருக்கா அப்படின்னு சொல்ல. ஹேப்படைட்டிஸ் உண்டு, டைபாய்டு உண்டு. நம்ம அந்த இதுவே வந்து பாத்தீங்கன்னா பொண்ணுக்கு வீங்கி அப்படிங்கிற வார்த்தைலாம் சொல்லுவாங்க. வாரிசலா ஜோஸ்டர் வைரஸ், இன்ஃப்ளூன்சா, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரியா? ரைட். ஸோ நம்ம இப்போ பார்க்க போறது பாத்தீங்கன்னா அம்மை கட்டு. அம்மை கட்டு அப்படின்னா நம்ம சொன்னோம்ல, கன்னத்துல வரும் அப்படின்னு சொல்லணும். ஸோ இதுக்கு என்ன வைரஸ் காரணம் பாத்தீங்கன்னா மிக்சோ பாரோடிட்டிஸ், இந்த வைரஸ் தான் காரணம். இது நம்ம சுவாச குழாயின் வழியா போகும்போது சுவாசம் நம்ம சுவாசிக்கும், அதனாலதான். அப்ப அந்த சுவாச குழாயோட மேல் பாகத்தை பாதிக்கும்.
வழக்கம் போல காய்ச்சல் வந்துடும், கண்டிப்பா வந்துடும். ஏன்னா காய்ச்சல் வந்து நம்ம உடம்பு பண்றதுதான். தலைவலி வரும், தொண்டை புண்ணு வரும், மேல் தாடை பகுதி நமக்கு வந்து வீங்கிரும். சரியா? அது வந்து அதனால வீங்கினால அசைவதே கடினமா வரும். அந்த அளவுக்கு அந்த பாரோடைட் சுரப்பிகளை வீக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. பாரோடைட்ஸ் சுரப்பிகளில் வீக்கம். வீக்கம் இதெல்லாம் வந்து இது ஓகேவா? இப்ப அடுத்து தட்டம்மை பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கும் வரும், பெரியவர்களுக்கும் வரும். இது வந்ததுன்னா உடம்புலயும் சரி, முகத்திலயும் சரி, கொப்பளம் கொப்பளமா தோன்றும். காய்ச்சல் வரும். இந்த கொப்பளத்தில் உள்ள திரவம் அப்படிங்கிறது கொஞ்சமா வற்றி காய்ந்துவிடும். ஆனா சில வேளைகள்ல அது தழும்பு மாதிரியே வந்துடும். தட்டமை வந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா சில பேருக்கு தழும்புலாம் அப்படியே இருக்கும். அந்த இது போவாது. வந்தது சின்ன வயசுல வந்தது, அந்த தழும்புலாம் அப்படியே இருக்கும். ஓகே. அப்புறம் மணல் வாரி அம்மை அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. மணல் வாரி அம்மை. மணல் வாரி அம்மை பாத்தீங்கன்னா வைரஸோட பேர் பாத்தீங்கன்னா ரூபெலா வைரஸ். அதால ஏற்படுகிறது. சரியா? இது வந்து ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு வேகமாக பரவக்கூடியது. தோல்ல சிறு தடிப்பு வரும். அப்புறம் சிவந்த கண்கள், சிறு தடிப்பு வரும். அப்புறம் கண்ணுலாம் சிவந்துரும். நிமோனியா மற்றும் மூச்சுக்குழல் அழற்சி இதனால ஏற்படும். மூச்சுக்குழல் அழற்சி. ஸோ இதெல்லாம் அறிகுறியை தெரிஞ்சு வச்சுக்கணும். அழற்சி இதெல்லாம் ஏற்படக்கூடிய சில அறிகுறிகள். இந்நோய்க்கு சரியான சிகிச்சை பார்த்தீங்கன்னா ஆஹ், ஒரு ரொம்ப பர்ஃபெக்டான சிகிச்சை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கு என்ன சரியான ஓய்வு, உணவு, இதுல இருந்தெல்லாம் நம்ம இதை வச்சுதான் நம்ம வந்து நம்ம தற்காத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் பாயிண்ட் சொல்றாங்க. சரியா? ஸோ எகெயின் நான் சொல்றேன், நம்மளுக்கு வந்து வைரஸ் அப்படின்னா மிகச்சிறிய ஒரு நுண்ணுயிரி. நம்ம கண்ணுக்கு தெரியாது, நம்ம உடலுக்கு போகும், செல்லுகளை பாதிக்கும். இது எப்படி பரவுனா எப்படினாலும் பரவலாம். காற்றுனால பரவலாம், தண்ணீர்னால பரவலாம், இல்ல ஒருத்தர் ஒருத்தர் தொடரும்போது அவங்க கையில, உடல்ல அந்த வைரஸ் இருந்ததுன்னா அது நம்ம நம்ம வைரஸ் அந்த வைரஸ் நம்ம மேல இது பண்ணலாம். உதாரணத்துக்கு ஒரு விலங்கு நம்ம வந்து ஒரு நாயோ பூனையோ வளர்க்கோம். அது அதுல மேல வைரஸ் ஒட்டியிருக்கலாம், கையில ஒட்டியிருக்கலாம், இல்ல வாயில அதோட இருக்கும். அது நம்மளுக்கு வரும்போது அதனால பாதிப்புகள் உண்டாகலாம். கண்டிப்பா உண்டாகும்னு சொல்ல முடியாது, உண்டாகாதுன்னு சொல்ல முடியாது. இது வந்து சான்சஸ் வந்து அந்த சூழ்நிலையை பொறுத்து இருக்கு. சரியா? ஸோ காய்ச்சல் வரும்போது இந்த வைரஸ் உடம்புல போகும்போது காய்ச்சல் வருது, இருமல் வருது, தொண்டை வலி இதெல்லாம் ஏற்படுது. ஸோ அதில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த காய்ச்சல் அப்படிங்கிறத பார்த்தோம், சளி அப்படிங்கிற ஃப்ளூ அப்படிங்கிற காய்ச்சல் பார்த்தோம், இன்ஃப்ளூன்சா வைரஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்த அப்போ காய்ச்சல் வரும்போது உடல் வெப்பமாகுது, தலைவலிக்கு இருமல் வரும், தொண்டை வலிக்கும், சோர்லாம் வரும். அப்புறம் சிக்கன் பாக்ஸ் அப்படிங்கறத பார்த்தோம். அப்படின்னா வாரிசல்லா ஜோஸ்டர் வைரஸ் அது மூலமா ஏற்படக்கூடியது தான் அந்த சிக்கன் பாக்ஸ். உடம்புல சிவந்த புள்ளிகள் வரும், அரிக்கும், காய்ச்சல்லாம் வரும். அப்புறம் டைபாய்லாம் இருக்கு. டைபாய்டும் இது மாதிரி தான், சால்மோனல்லா வைரஸ். பட் உங்க புக்ல அந்த டைபாய்டை பத்தி கொடுக்கல. பின்னாடி நீங்க சிக்ஸ்த் செவன்த்லாம் படிக்கும் போது அந்த டைபாய்டு அப்படிங்கிறது வரும். டைபாய்டு அந்த வைரஸோட நேம்லாம் முக்கியம். சரியா? ஓகே. அதை நம்ம பின்னாடி பெரிய கிளாஸ்ல பார்த்துக்கலாம். அப்புறம் ஹேப்படைட்டிஸ் உண்டு. ரைட்டா? ரைட். ஸோ ஒருத்தவங்க பக்கத்துல தும்மும் போது அந்த தும்ப மூலயமா நமக்கு அந்த வைரஸ் வந்து பரவுது. தண்ணீர் மூலமா எப்படி பரவுது அப்படின்னா, இப்போ தண்ணியில சில கழிவுகளும் கலந்துட்டு நம்மளுக்கு இப்போ குடிக்க தண்ணி பார்த்தீங்கன்னா ஆத்துல இருந்து வருது. ஸோ ஆறு பார்த்தீங்கன்னா எங்கேயோ மலையில இருந்து அந்த தண்ணி தான் ஆத்துல சேருது. மலையில வந்தீங்கன்னா ஒரு சுனையில வந்து சுரகுது தண்ணி. அந்த வரக்கூடிய தண்ணியை வந்து நம்ம பல்வேறு மக்கள் நம்ம யூஸ் பண்றோம். கழிவுகள் அதில் சேர்ந்துருது. அந்த கழிவுகள் வந்து நம்மளுக்கு வந்து தண்ணி மூலமா அடுத்தடுத்து வீடுக்கெல்லாம் போகும்போது அது மூலயமா வைரஸ் பரவுது. நேரடி தொடர்பு ஆல எப்படி இருக்கலாம்னா
நோயாளிகளை நம்ம வந்து தொடுவதன் மூலமும் நேரடி தொடர்பு ஏற்படுகிறது. இது போக பூச்சிகள் மூலமா வர்றது. கொசுக்கள் தான் அதுல இம்பார்ட்டன்ட். டெங்கு காய்ச்சல் பத்தி பார்த்தோம் அப்படிதானே? சொட்டு டெங்குனா அந்த கொசுக்கள் மூலமா அந்த வைரஸை எடுத்து வந்து இது பண்ணுது. ஸோ அதுக்கு என்ன சார் பண்ணலாம்? அந்த நோய்களை தடுக்கக்கூடிய வழிமுறைகள் என்னலாம்? உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சேட் பண்ணலாமே. சார் எனக்கு இதெல்லாம் தெரியும் சார். இந்த மாதிரி முறையெல்லாம் பயன்படுத்தி நான் வந்து இது பண்ணுவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று தோன்றதை நீங்க சொல்லலாம். அப்படி ஏதாவது இருக்கா? இப்போ இதுல நீங்க இந்த பிக்சர்ல பாக்குறதே பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, ஒரு ரெண்டு மெத்தட் சேர்ந்து நான் காமிச்சிருப்பேன். ஒன்னு வந்து கையை கழுவுறாங்க, அடுத்தானே இன்னொன்னு பாத்தீங்கன்னா மாஸ்க் போட்டிருக்காங்க. கோவிட் டைம்ல கொரோனா வைரஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா அதனால தான் சொன்னேன், அதுவும் வைரஸ் தான் அப்படின்னு சொன்னேன். பட் நம்ம புக்ல உள்ள கொடுத்ததுலாம் ஒரு நாலஞ்சு கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் நீங்க எக்ஸாம் எழுதுங்க. மத்தது பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இந்த கொரோனா வைரஸ் போகும்போது முக்கியமா ஒரு விஷயத்தை என்ன பண்ணோம், அதை நீங்க சொல்லுங்க. அதை தான் நீங்க சொல்ல நான் எதிர்பார்க்குறேன். சேட்ல வந்து புதுசா சார் நான் அதுவா இதுவா நீங்க 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 கோவிட் டைம்ல என்னெல்லாம் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க அதை தான் நான் கேட்குறேன். சொல்லலாமா? சொல்லுங்க. மெசேஜ் பண்ணுங்க, சேட் பண்ணுங்க. ஆ, வெரி குட். அதாவது மாஸ்க் போட்டேன் சார் அப்படிங்கீங்க. எஸ், மாஸ்க் போடுறோம். ஏன் மாஸ்க் போடுறோம்? ஏன்னா பக்கத்துல உள்ள ஆள் மூலயமா நம்ம மூக்கு வழியா அது பேரக்கூடாது, வாயில் வழியா ஓட்டிடக்கூடாது. வெரி குட், மாஸ்க் போட்டீங்க. வேற? வேற? எஸ், கைய அடிக்கடி கழுவணும் சார். எஸ், கரெக்ட். ஹேண்ட் வாஷ் அப்படிங்கிறது நம்ம வந்து சாதாரணமா வெளியில இப்போ நம்ம வைரஸ் கொரோனா டைம் மட்டும் இல்லாம எப்பவுமே நம்ம வெளியில போனா விளாண்டா வந்த உடனே வீட்டுல நல்லா கையை காலை கழுவிட்டு போகணும். அடுத்து நம்ம என்ன பண்ணுவாங்க, சானிடைசர் யூஸ் பண்ணோம், அப்படிதான் ஹேண்ட் வாஷ்லாம் யூஸ் பண்ணோம். சானிடைசர்லாம் அப்போ தான் நம்மளுக்கே புதுசாக தெரியும் இப்படி ஒரு லிக்விட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி அந்த லிக்விட் இருந்தாலும் மார்க்கெட்ல நம்மளுக்கு அது நம்ம யோசிச்சே பார்த்துக்க முடியும். ஏன்னா சோப்பை தான் நம்ம யூஸ் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் அந்த சானிடைசரை யூஸ் பண்ணி கையெல்லாம் நல்லா நம்ம முழங்கால் முழங்கை வரைக்கும் நம்ம கழுவிட்டு தான் அடுத்து ஃபர்தரா வீட்டுக்குலாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணியிருந்தோம். அப்படிதானே? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வெந்நி போட்டு வெந்நியால குளிச்சோம். கையை கால வெந்நியால ஒரு ரப் மாதிரி பண்ணோம். அப்படிதான் ஒரு துணியை வச்சு இது தொடச்சி எடுத்தோம். இதெல்லாம் பண்ணோம். வேற? ம். ஸோ இதெல்லாம் மெத்தட்லாம் நீங்க சொல்றீங்க. குட். ஸோ அதுக்கப்புறம் நல்ல சாப்பாடு, நம்ம சத்தான உணவுகள் நம்ம வந்து சாப்பிடணும். சரியா? தண்ணீரை நல்லா வந்து சுட வச்சு அதில் வந்து சில இதை நல்ல இயற்கையா இருக்கக்கூடிய இதை நம்ம சேர்த்து நம்ம குடிக்கலாம். முக்கியமா நம்மளுடைய சுற்றுப்புறத்தை நல்லா சுத்தமா வச்சுக்கணும் எப்பவுமே. நான் சொன்னோம்ல, எங்கேயுமே சாக்கடை தேங்காம, எதுலையுமே தண்ணி மழை தண்ணி தேங்காம அப்படிங்கிற மாதிரி நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா கொசு அடையாது, மற்ற இதுக்கு வாய்ப்பே இல்லாம இருக்கும். வேக்சின்ஸ், தடுப்பூசிகளை பத்தி போட சொல்றாங்க. நம்ம கொரோனா டைம்ல நீங்க செல்ற சின்ன பசங்க நீங்க போட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பெரிய எல்லாருமே எல்லா ஆபீஸ்லயும் எல்லா ஸ்கூல்லயும் எல்லா இடத்துலயும் போட்டாதான் அடுத்து ஸ்கூலுக்குள்ளே வரணும், ஆபீஸுக்குள்ளே வரணும் அப்படிலாம் ஒரு கண்டிஷனாக போட்டாங்க. ஏன்னா அப்படியாவது போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பெரும்பாலான மக்கள் வந்து போட்டாங்க, தடுப்பூசிகள் போட்டாங்க. அப்படிதானே? ஸோ இதெல்லாம் வந்து தடுக்கக்கூடிய வழிமுறைகளை பத்தி நான் சொல்றேன். ஓகே, ரைட்ஸ். ஸோ இன்னைக்கு நாம வைரஸால் ஏற்படக்கூடிய நோய்களை பத்தி பார்த்தோம். அதுல நோய்கள், அந்த வைரஸோட நேமு, அப்புறம் அதை தடுக்கிறதுக்கு உண்டான சில மெத்தட்ஸ், தடுப்பூசிகள் இருந்து சுத்தமான ஆடைகள், சுத்தமான உணவு, சுத்தமான தண்ணீர், கையை காலை சுத்தமா வச்சுக்கிறது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஓகே. ஸோ இன்னைக்கு அஹ், படிச்சதுல எதுவும் டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். சரியா? இன்னைக்கு எது படிச்சதுல எதுவும் டவுட் இருக்கா? இல்லைங்களா? சரிப்பா, ஓகே. ஸோ இந்த கான்செப்டை வீட்டில் போய் பாருங்க. நான் சின்ன நம்ம புக்கில் உள்ளது ஒரு டேபிளாக போட்டிருப்பாங்க, அந்த கான்செப்டை ஃபுல்லாமே நானே சொல்லிட்டேன். நீங்க வீட்டில் போயிட்டு இந்த கான்செப்டை திருப்பி படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல நம்ம அடுத்த டாபிக் பார்ப்போம். சரியா? கிளாஸை நிறைவு செய்த வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.